வெள்ளை இருக்கலாம் செடி. இது நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு கேட்குறேன் பாருங்கள். ஏ நாங்கள் குழந்தைய இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த எருக்கலாம் செடி ஓடி போய் விளையாடுவாங்க வருங்க. இது விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குங்க. இதில் வந்து வெள்ளை இருக்கலாம் செடி இருக்குது, இந்த இருக்கலாம் செடி இருக்குது, இந்த இது வந்து மசம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இருக்கலான்னு விட வெள்ளை இருக்கலாம் செடி இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெள்ளை இருக்கலாம் செடியில் இதே மாதிரி வெள்ளை இருக்கலாம் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெள்ளையாக இருக்கும். அதுதான் வெள்ளை பூவெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த பூவு இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை பிச்சு எடுத்து மாலை மாதிரி கோர்த்து விநாயகருக்கு போடலாம். பெரியவங்க வீட்டில் வந்து இறந்தவங்க இருக்காங்களே பெரியவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாலை மாதிரி கட்டி போட்டால் ரொம்ப நல்லதுங்க. எங்கள் தாத்தா சொல்லிட்டு போனாங்க. எங்கள் தாத்தா இறக்கறதுக்கு முன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வெள்ளை இருக்கலாம் செடியில் மாலை கட்டி போடுங்க என்னை இறக்குறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஏன்னா வந்து எங்கள் தாத்தா வந்து மரத்தில் பிறந்தாராமா. எங்கள் தாத்தா பேர் வந்து அழுக்குச்சாமின்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பேர் அவர் வந்து அழுக்குச்சாமின்னு சொல்லி அந்த ஃபேமஸான சாமி. அந்த சாமி வரத்தில் எங்கள் தாத்தா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல், எங்கள் தாத்தா இல்லை அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதனால வரத்துக்கு போய் சாமிகிட்ட போய் வேண்டி வரமிருந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் தாத்தா பிறந்தாராமாங்க. அதனால் வந்து அவர் வரத்தில் அழுக்குச்சாமின்னு பேர் வச்சாங்களாமா அந்த எங்கள் தாத்தா பேர். அதனால் வந்து எங்கள் தாத்தா சாகிறதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செத்துட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வெள்ளை இருக்கலாம் செடியில் மாலை கட்டி போடுங்க, நல்லா இருப்பீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஆனால் எதுக்காக சொன்னாருன்னு தெரியாது. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து இந்த வெள்ளை இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாமிக்கு உகந்த பூ தான். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ பூச்சி கடிச்சிருச்சா இல்லை கொசு கடிக்குதான்னு தெரியலிங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதனால் இது வந்து இந்த வெள்ளை இருக்கலானோட நான் பலன் சொல்கிறேன், ஓகேங்களா? அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நான் இன்னொரு செடியை காமிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செடி. அந்த செடியை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அது நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடி வந்து நம்ம அப்போல்லாம் வந்து நொறுக்கு தீனிலாம் இல்லையா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, எனக்குலாம் இதுதான் தீனி. இப்போ அவங்க இந்த செடி பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனி. ஆமாம் பாருங்கள், இதில் வந்து இந்த பழம் தெரியுதா, இது நல்லா பழுத்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு செடியை பறித்து சாப்பிட்றாதீங்க. இது வந்து செடி பேர் எனக்கு தெரியல. ஆனால் அப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. 90 கிட்ஸோட லைஃப் ஸ்டைலில் சூப்பரான லைஃப் ஸ்டைலுங்க. அம்மா அப்பா விளையாட்டு ஜாமான் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் அப்போல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஆனால் எங்களோட என்ஜாயே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சுட்டு ஃபோனை வேணும் ஓண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 90 கிட்ஸை கேட்டு பாருங்கள். அதாவது வந்து 90 கிட்ஸ் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க. அதாவது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு 2K கிட்ஸ் வேறு 90 கிட்ஸ் வேறு. அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களை பொறுத்தளவுக்கு 2K கிட்ஸுக்கு வந்து நீங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தான் நீங்கள் எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க. அங்கே கஷ்டத்தைங்கள் தாண்டி நாங்கள் அதை ரசித்து வாழ்ந்தோம். அந்த ரசிப்பு வந்து இப்போ யாருக்குமே கிடையாது. ஃபோனில் தான் எல்லாருமே மூழ்கி இருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிய முடியாது, தப்பாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க. அதாவது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. நாங்களாம் வந்து ஜாலியாக குழந்தைகளை என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். இந்த இயற்கையோட ஒன்றா விளையாண்டோம். அதுதாங்க நாங்கள் சொல்ல வர்றது. அதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, கிடையவே கிடையாது. நாங்கள் ரொம்ப 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 நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆமாங்க, அதுதான் வந்து எல்லோரும் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் தப்பாக உங்கள் மனசில் நாங்கள் கஷ்டப்பட்டோங்கிறது மட்டும் பதிவாயிருதே ஒழிய, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரியல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணல, கரெக்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக சொல்லலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த செடி எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இங்கே கால் வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடியில் வந்து ஒரு பழம் வரும். இதுவுமே ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுதாங்க பழங்கிறது. என்னதான் பழத்தை போய் நாங்கள் இதுதாங்க பழங்கிறது. என்னதான் பழத்தை போய் காசு கொடுத்து நீங்கள் பார்த்தா 1000 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் பழங்க வாங்கி சாப்பிட்டாலும், இப்போ நானுமே தான் சொல்கிறேன், நானுமே தான் பழங்க வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் இதெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. இதெல்லாம் வந்து அழிஞ்சு போன பழங்கள்.
இதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களாம் என்ன பழங்க சாப்பிட்றீங்க தான். அங்கே ஒரு பழம் இருக்குது, ஆனால் கல் மேலே ஏறி போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லைன்னா காமிச்சிருவேன், இருங்க ட்ரை பண்ணுறேன். அங்கே ஒரு பழம் இருக்குது, 2-3 பழம் ஒரே இதில் இருக்குது. பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே பூரா புதராக இருக்கா, மேலே போகிறதுக்கு பாம்பு இதாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. கடவுளே, இதெல்லாம் வந்து கல் மேலே வச்சு நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு நம்ம எதாவது கீழே விழுந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என் பசங்களை யார் பார்த்துக்கிறது? நம்ம வாழ்க்கை குழந்தைகளுக்காவது ஓடணும், அதனால் போச்சு. அது வந்து பழுத்துருச்சுங்க, ஆனால் காஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நான் உடம்பு பாடி வெயிட்டா ஏற்கனவே கீழே கமெண்ட்டில் குண்டம்மா குண்டம்மா எம்பைனே குண்டம்மா குண்டம்மாங்கிறான். அப்போ நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நசிங்கிருச்சுங்க பழம். அப்படா காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து கெட்டுப்போச்சு, இது சூப்பராக இருக்கும் இந்த பழம். இதெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் பழுத்த பழம் எங்கேயாவது கிடச்சதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இல்லைனா ஏதாவது யூடியூப்பில் இருந்தால் கூட அதை ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ ஏறிட்டுங்க, நான் இறங்க முடியல, அதான் பயமாக இருக்குது. ஓடிடலாம். ஓ தப்பிச்சிட்டேன். அந்த வயசில் கண்ணு முன்னு தெரியாமல் விளையாண்டாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன ரூட் மாறி வந்துட்டுனா ஆர்வ கலரில் எங்கேயோ வந்துட்டணும். இங்கே பாருங்கள், இருக்கலாம் செடி, இங்கே ஒரு இருக்கலாம் செடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜாலியாக இருக்குங்க விளையாடுறதுக்கு. எத்தனை பேருங்க நீங்களே என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன பண்ண வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், காளான் பறிக்க வந்தேன். ஒரு காளான் கூட கிடைக்கலிங்க. என்ன பண்ணுறது.